மாதுளைகளையும் காய்கறிகளையும் இன்னும் பேரிச்சம்பளம் உள்ளிட்ட பல வகைகளையும் இன்னும் அடர்ந்த தோப்புகளையும் இன்னும் நீங்கள் சாப்பிடுவதற்கு உண்டான அனைத்து உணவுகளையும் புற்பூண்டுகளையும் முளைக்க செய்திருக்கின்றன. சிந்திக்க மாட்டீர்களா? இது எல்லாத்தையும் படைச்ச இறைவன் தான் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது இறைவனை விடுத்து விட்டு இறைவன் அல்லாதவர்களை நாம கடவுளாக ஆக்கி வழிபடுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான செயல். யோசனை பண்ணி பாருங்க. முஸ்லிம்களிலேயே பல பேரை நம்ம பார்க்கின்றோம். தர்காவில் போய் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் இறந்து விடுவாரே ஆனால் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வைத்து அதை சமாதியாக ஆக்கி அந்த சமாதியில போய் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் உள்ள சில பேர் இருக்கின்றார்கள். இறந்து மக்கி மண்ணா போய்விட்டவர்களிடத்துல நம்ம பிரார்த்தனை செய்தால் அது அவர்களுக்கு செவியேற்குமா? யோசனை பண்ணி பாருங்க. படைத்த இறைவன் நம்மை படைத்திருக்க, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் நமக்கு வழங்கி இருக்க, படைச்ச இறைவனை விடுத்து விட்டு ஒருவன் இறைவன் அல்லாத இன்ன பிற பொருட்களை கடவுளாக ஆக்குவானே ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு. நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நம்முடைய இறைவனத்தில் தான் நாம கேட்க வேண்டும். ஆனால் என்ன செய்கின்றோம்? ஒரு மரத்தையோ ஒரு விலங்கையோ ஒரு உயிரற்ற ஜட பொருளையோ அல்லது ஒரு சமாதியையோ உயிரற்ற சமாதியையோ ஒரு கொடி கம்பத்தையோ இதை வணங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். முதல்ல இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், இறைவன் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பதா இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். இறைவன் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான். அப்ப உண்மையிலேயே இறைவனை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. அப்படிப்பட்ட இணை கற்பித்தல் என்ற மாபாதக செயலை ஒருவர் செய்வாரே ஆனால் அவர் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் அவருக்கு ஹராமாக ஆக்கப்பட்டு விட்டதே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். உலாய்க அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், என்றென்றும் நிரந்தரமாக அவர் நரகத்தில் கிடப்பார். இறைவனை விடுத்து விட்டு இறைவன் அல்லாதவைகளை ஒருவன் கடவுளாக கற்பனை செய்வானே ஆனால், இறைவனை விடுத்து விட்டு ஒரு ஜனப்பொருளையோ ஒரு விலங்கையோ ஒரு மரத்தையோ ஒரு மட்டையையோ அல்லது சக மனிதர்களையோ இறந்து மக்கி மண்ணா போய்விட்டவர்களையோ ஒரு சமாதியையோ ஒரு தர்காவையோ ஒரு கொடிமரத்தையோ ஒருவர் கடவுளுடைய நிலைக்கு உயர்த்துவாரே ஆனால் அவருக்கு நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் எச்சரிக்கின்றது. இன்னும் ஒரு படி மேல போய் இறைவன் எச்சரிக்கின்றான், நபியே நீர் இணை கற்பித்தால் லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக, நீர் இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிந்து நாசமாகிவிடும் என்று இறைவன் எச்சரிக்கின்றான். அப்ப இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் வேற ஒரு ஆளை வைத்து அவர்களுக்கு கடவுளுடைய அந்தஸ்தை கொடுப்பது என்பது இறைவனால் மன்னிக்கவே முடியாத பெரும்பாவமாக, இறைவன் நிரந்தர நரகத்தை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவமாக இருப்பதை நாம விளங்கிக் கொள்கின்றோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? எந்த நிலையிலும் இறைத்தன்மையை கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுத்து விடக் கூடாது. பார்க்கிறோம், பல பேர் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கின்றார்கள். நாளைக்கு நடப்பதை அவர் நமக்கு சொல்லுவார் என்று நம்புகின்றார்கள். நாளைக்கு நடக்கிறதை இறைவனை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா.
அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவனே அறிகின்றான். அவனுடைய அந்த மறைவான ஞானம் என்ற அந்த அறிவில் இருந்து எவரும் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது அவன் நாடியவர்களை தவிர என்று இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அப்ப நாளைக்கு நடக்க போறத ஒரு ஜோசியக்காரன் சொல்றாருன்னா அவருக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா, யாருக்கு எப்ப நல்லது நடக்கும் எப்ப கெட்டது நடக்கும் என்பதை ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? படைச்ச இறைவனை தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது. இன்னல்லாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டின 5 விஷயங்கள் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅத்தி வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு அதா வ மா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்லின் தமூத். இறைவன் சொல்லி காட்டுகின்றார், மறுமை நாள் எப்பொழுது வரும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மழை எப்பொழுது பொழியும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கருவறையினுடைய நிலவரங்கள், ஒரு கருவறையில குழந்தை உருவாகுமா உருவாகாதா, அதுல எத்தனை குழந்தை உருவாகுது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற அறிவு படைத்த இறைவனை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. ஒரு உயிர் எந்த இடத்தில் மரணிக்கும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு உயிர் நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் இறைவனுடைய வல்லமை என்பது. ஆனா என்ன செய்யறோம், ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் நாளைக்கு என்ன நடக்கும், ஒரு குறிகாரரு கிளிஜோசியம் எதையோ ஒண்ணு போய் ஒரு முஸ்லிம்கள்ல பால் கிதாப் என்ற பேர்ல அஜரத்துல போய் கேட்கிறாங்க, நாளைக்கு எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா, நான் எப்ப கடையை ஓபன் பண்ணலாம், எப்ப கல்யாணத்தை வைக்கலாம், நல்ல நாள் பார்த்து கொடுங்க என்று சொல்லி போய் கேட்போமையானால் படைச்ச இறைவனுக்கு மட்டுமே உண்டான அந்த ஞானம், மறைவான ஞானத்தினுடைய திறவுகோல் இறைவனிடத்தில் தான் இருக்கின்றது. இறைவன் அல்லாத வேற யாருக்கு இதை பற்றி தெரியாது திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அப்ப இந்த இறைவனுடைய தனிப்பெரும் ஆற்றலானது வேற மனிதர்களுக்கு இருப்பதாக யார் நம்பிவிட்டாரோ அவர் இறைவனுக்கு இணையப்பித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஜோசியக்காரனிடத்துல போய் ஒருவர் அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் அவர் முகம்மதுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனை மறுத்தவராவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். ஜோசியக்காரர் எல்லாம் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்லக்கூடிய ஆற்றல் ஜோசியக்காரருக்கு இருந்தா அவருக்கு நடக்க போறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பார்க்கின்றோம், புதுக்கோட்டை ஆலங்குடியில மரம் விழுந்து மரத்தடி ஜோசியர் பலி செய்தி வருது. மரத்தடியில உட்கார்ந்து ஜோசியம் பார்த்த ஜோசியரே தன்னுடைய தலைக்கு மேல உள்ள மரக்கொப்பு ஒடிஞ்சு விழுந்து அவர் ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. அவருக்கே தெரியல. எத்தனை பேருக்கு இவர் ஜோசியம் சொல்லி இருப்பாரு, எத்தனை பேருக்கு இவருக்கு உங்களுக்கு நாளைக்கு நல்லது நடக்க போகுது, இன்னும் ஒரு வாரத்துல நல்லது நடக்க போகுது என்று சொல்லி இருப்பார். ஆனால் இவர் தலைக்கு மேல உள்ள கொப்பை இவர் மண்டையில உள்ள போறது இவருக்கு தெரியல என்றால் அப்ப நாளைக்கு நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் இறைவனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இந்த அடிப்படையானது ஒருவர் சரியான முறையில் நம்புவாரேனால் வேற யார்ட்டையும் போய் ஏமாற மாட்டாரு. ஜோசியக்காரர்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க, அவரிடத்துல போய் காசு கொடுத்து ஏமாற மாட்டாங்க. கிளி ஜோசியம் என்ற பேர்ல தெரு தெருவா போய் ஒரு ஜோசியம் பாக்குறாருன்னா எந்த வீட்டுல யார் ஜோசியம் பார்ப்பாங்கன்றது தெரிந்ததா? கிடையாது, அவருக்கு தெரியல. லாக்டவுன்ல எத்தனை ஜோசியக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள் வெளிநாட்டுல. தமிழ்நாட்டில இருந்து மலேசியாவுக்கு போன 20க்கும் மேற்பட்ட ஜோசியர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களால லாக்டவுன் பீரியட்ல தமிழ்நாட்டுக்கு வர முடியல. எல்லாரும் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒட்டு மொத்தமா கண்ணீரும் கம்பளையுமாக ஒப்பாரி வைத்து வீடியோ வெளியிட்டார்கள், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. இப்ப எத்தனை பேருக்கு ஜோசியம் சொன்ன ஜோசியக்காரர் இவர் போய் மாட்டிக்கிட்டாரா இல்லையா? இவர்கள் போய் மாட்டிக்கொண்டார்களா இல்லையா? அப்ப இறைவனுக்கு தவிர மறைவான ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது என்பதை ஒருவர் முழுமையா நம்ப வேண்டும். அதே மாதிரி இறைவன் அல்லாதவர்களுக்கு இறைவனுடைய ஆற்றல் வந்து விட்டதாக யார் நம்பினாலும் அவர் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில கொடுக்கல. அவர்கள் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை என்று இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே. அப்ப படைச்ச இறைவனை நாம நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். இறைவன் எப்படிப்பட்ட வல்லமையோடு மாண்போடு தனித்துவத்தோடு மகத்துவத்தோடு இருக்கின்றானோ அப்படி நாம நம்பினால்தான்
இறைவனை நாம நம்புவதாக ஆகும். நம்ம என்ன பலரும் என்ன செய்கின்றார்கள், சூனியத்தை நம்பக்கூடியதை பார்க்கிறோம். யாராவது ஒருவர் வந்து ஒருவருடைய காலடி மண்ணை எடுத்து என்னத்தையாவது செய்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். நம்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? செய்வினை செய்து ஆளை காலி பண்ணி விடுவோம், சூனியம் வைத்து ஆளை காலி பண்ணி விடுவோம் என்றெல்லாம் நம்பக்கூடியதை பார்க்கிறோம். இது இறைவனுடைய வல்லமை. அனைத்து பொருள்கள் மீதும் இறைவன் தான் சக்தி பெற்றவன். இறைவனுடைய வல்லமை வேற எவனுக்கு வராது. சூனியம் செஞ்சு எவனையும் யாரும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் அவன் ஜெயிக்க முடியாது, அவன் வெற்றி பெற மாட்டான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில சொன்ன பிறகு சூனியம் வச்சு அவனை வீழ்த்த முடியுமா? நம்ம பகிரங்க அறைகோலை விட்டோம். அவனால சூனியக்காரன் வந்து சூனியத்தின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு நீ சொல்வதாக இருந்தா எங்களுக்கு வந்து வைங்கடா சூனியத்தை என்று அழைப்பு விட்டோமே, வந்தார்களா? ஓட்டம் எடுத்து விட்டார்கள். அப்படி சில பேர் வந்தார்கள், வந்தவர்களாலேயும் நம்ம மேல பாதிப்பை ஏற்படுத்த முடியல. பல பேரு காலடி மண்ணு, தலைமுடி, நகம், சிறுநீர் என்று கேட்டு வாங்கிட்டு போய் சூனியம் வைத்தார்களே, பாதிப்பு ஏற்பட்டதா? நமக்கு இறைவனுடைய அருளை கொண்டு நமக்கு பாதிப்பு ஏற்படல. ஆனால் என்ன செய்யறாங்க, சூனியத்தை செய்து விட்டால் பாதிப்பை ஏற்படுத்தி அவரை காலி பண்ணி விடலாம். ஒரு ரோட்ல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி அதுல வந்து குங்குமத்தை வச்சு நடுவில் போட்டு பாருங்க, வெடிகுண்டை பார்த்து பயப்படுற மாதிரி ஓடுகின்றார்கள் பயந்து. ஏன்? எதுவும் கழிச்சு கட்டின விஷயத்தை தாண்டினால் வீட்டுல யாரும் மண்டையை போட்டு விடுவார்கள், நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்றெல்லாம் பயம் காட்டுவதை பார்க்கிறோம். இந்த மாதிரி கழிச்சு போட்ட எத்தனையோ எலுமிச்சம்பழத்தை நம்மளே ஏறி மிதிச்சிருக்கிறோம், தாண்டி காமித்து இருக்கின்றோம். இதெல்லாம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்? இறைவன் விதித்ததை தவிர வேறென்றும் எங்களை அணுகாது. அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கட்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றானே. இறைவனை முழுமையா நம்பினவரு சூனியத்தை நம்புவாரா? சூனியத்தினால பாதிப்பு ஏற்படும் நம்பக்கூடியவன் முஸ்லிமா இருக்க முடியாது. அவன் இறைவனை ஒழுங்கா நம்பலன்னு அர்த்தமாகிறது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்க வேண்டும். இறைவனுடைய வல்லமையை அவனுடைய மாண்புகளோடு, அவனுடைய தனித்துவத்தோடு, அவனுடைய மகத்துவத்தோடு அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி நாம நம்புவதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய அடிப்படை. இந்த அடிப்படையை விளங்கி இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட்டால் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம். படைத்த இறைவன் நம்ம அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பான். இறைவனை மட்டும் என்னை மட்டும் வணங்கினியா? என்னை விட்டு விட்டு எனக்கு தர வேண்டிய கண்ணியத்தை வேற யாருக்கும் கொண்டு கொடுத்து மற்றவர்களை கடவுளாக்குனியா? மனிதர்களை கடவுளாக்குனியா? மரத்தை வணங்கினாயா? விலங்குகளை வணங்கினாயா? நீ வந்து மற்ற பொருள்களை வணங்கினாயா என்று இறைவன் விசாரிப்பான். இறைவனுக்கு மட்டுமே வணங்கி இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடந்தா அந்த இறந்த பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில நமக்கு சொர்க்கத்தை நம்ம பெறலாம். அப்படி இல்லாவிட்டால் நரக படுகொலியில இறைவன் போட்டு பொசுக்கி எடுப்பான் என்ற இந்த அடிப்படையை விளக்குவதற்கு தான் தூதர்களை அல்லாஹ் இறைவன் தேர்வு செய்து மனிதர்கள் அனுப்பினான். அப்படி வந்த இறுதி தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை இதுதான். இறைவனின் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடு என்பது இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. முஹம்மது நபி அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கின்றார்கள், அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, இறைவன் அதுல விசாரிப்பான். இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதருடைய வழிமுறையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால் நமக்கு மறுமை வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் நரக படுகொலியில இறைவன் நம்மை வதைப்பான் என்ற ஒரு அடிப்படை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இந்த அடிப்படையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த பகுதியில இந்த மெகாபோன் பிரச்சாரத்தை நம்ம செய்தோம். நம்ம எதை கேட்டோமோ அதை சரியான முறையில புரிந்துணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மறுமையில இறைவனிடத்துல சோனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். வாய்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி